அனைவருக்கும் வணக்கம். விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடன் தொடர்பாக தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தள்ளுபடி அறிவிப்பு என்ன, யாருக்கெல்லாம் முழுமையான தள்ளுபடி கிடைக்கும், 75,000க்கு மேலே கடன் பெற்றவங்களுக்கு எவ்வளவு தள்ளுபடி கிடைக்கும், மேலும் தங்களுடைய பெயர் தள்ளுபடி பட்டியலில் இருக்குதா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதை எல்லாத்தையுமே டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப்னு எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், ஹைப் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல விவசாயிகள் மிகவும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது தான் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு அப்படிங்கிறது. கூட்டுறவு வங்கிகளை விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய பயிர்க்கடனில் ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்டத்தில் 50,000 வரை உள்ள பயிர்க்கடன்களுக்கு முழுமையான தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த அறிவிப்புனால தகுதியான குறு விவசாயிகள் பலர் பயனடைஞ்சாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது. இதுக்கு பின்னாடி விவசாயிகளிடமிருந்து தொடர்ந்து கோரிக்கைகள் இதுக்கு அதிகமாக இருந்துச்சு. குறிப்பாக 50,000 வரைக்கும் தான் தள்ளுபடி அப்படின்னு சொல்லவும் விவசாயிகள் எல்லாமே நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறத பண்ணாங்க. அது தொடர்ச்சியாக தான் 75,000 வரை உள்ள பயிர்க்கடனை எல்லாமே முழுமையாக தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திடமிருந்து ஒரு உத்தரவு அப்படிங்கிறது வந்தது. அதாவது கூட்டுறவு வங்கியில் பெற்றிருக்கக்கூடிய தகுதியான பயிர்க்கடன் 75,000 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் முழுமையாக 100% தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியாகுனுச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? 75,000 அப்படிங்கிறது தள்ளுபடி செய்யப்படும் அதிகபட்ச கடன் வரம்பு அப்படிங்கிறது. உதாரணமாக தகுதியுள்ள ஒருவருக்கு கூட்டுறவு வங்கியில் 70,000 பயிர்க்கடன் இருந்துச்சு அப்படின்னா அறிவிக்கப்பட்ட விதிமுறைக்கு உட்பட்டு 70,000 முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதே மாதிரி தான் 75,000 கடன் இருந்தாலும் தகுதி இருந்தாலும் முழு 75,000 தள்ளுபடியும் செய்யப்படும். ஆனால் உங்களுடைய பயிர்க்கடன் தொகை 75,000 விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்த முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தற்போதைய அறிவிப்பின்படி 75,000க்கு மேலே பயிர்க்கடன் பெற்றவங்களுக்கு 35,000 வரைக்கும் தான் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசு அறிவிச்சிருக்காங்க. அதனால 75,000க்கு மேலே கடன் இருந்துச்சு அப்படின்னா முழு கடனும் தள்ளுபடி செய்யப்படும் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. குறிப்பாக 75,000 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு முழு கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது. அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரம்பையும் உங்களுடைய தனிப்பட்ட கடன் கணக்கில் பொருந்தக்கூடிய தகுதி விதிமுறைகளையும் முதல்ல சரிபார்க்கணும். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேர்தல் வாக்குறுதியில் 5 ஏக்கர் வரை நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கூட்டுறவு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும்னு 5 ஏக்கருக்கு மேலே வைத்திருப்பவர்களுக்கு 50% தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க தாவேக அரசு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக. ஆனால் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய நடைமுறை அறிவிப்பில் கடன் தொகை அடிப்படையாக கொண்டு 75,000 வரைக்கும் தான் முழு தள்ளுபடி அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அதுக்கு மேலே இருந்தால் 35,000 வரைக்கும் தான் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு இந்த தகவல் அப்படிங்கிறது வெளியானது. இதனால் 5 ஏக்கருக்கு இருந்தாலே கடன் தொகை எவ்வளவு இருந்தாலும் 100% தள்ளுபடி அப்படின்னு இந்த அறிவிப்பை பொதுவாக எடுத்துக்க முடியாது. உங்களுடைய நில அளவு, கடன் வகை, கடன் தொகை அண்ட் உங்களுடைய அரசு நிர்ணயிக்கப்பட்ட தகுதி நிபந்தனைகள் இது எல்லாத்தோடைய அடிப்படையில் தான் இறுதி தகுதி உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா நிறைய பேர்ட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னென்னா என்னுடைய பெயர் தள்ளுபடி பட்டியலில் இருக்குதா அப்படிங்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான். இதற்காக நீங்கள் கடன் பெற்றுக்கக்கூடிய கூட்டுறவு வங்கி இல்லைன்னா அது தொடர்பான கூட்டுறவு கடன் சங்கத்தை நேரடியாக நீங்கள் போய் அணுகணும். விவரங்களை அங்கே போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் கணக்கு விவரங்கள் வச்சு தள்ளுபடி நிலையை சரி பார்த்துக்கலாம். உங்கள் பேர் பட்டியலில் இருக்குதா, எவ்வளவு தொகை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு, உங்களுடைய கடன் கணக்கில் தள்ளுபடி பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்றதையும், குறிப்பாக கடன் கணக்கில் தள்ளுபடி பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அங்கேயே தெளிவாக உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்கேயே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் தகுதியுடையவராக இருந்தும் தள்ளுபடி கிடைக்கல அப்படின்னா உடனடியாக அந்த கூட்டுறவு நிறுவனத்திட காரணத்தை கேட்டு தேவையான முறையில் மேல்முறையீடு அல்லது புகார் அளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
முக்கியமா சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய அனைவருடைய கடன் முழுமையா தள்ளுபடி அப்படிங்கிறது வெறும் 75,000 அப்படிங்கிறது தான் 100% முழுமையான தள்ளுபடி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு 100% எல்லா கடனுமே நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் அது 1,00,000 2,00,000 எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் அது கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி நினச்சிக்க வேணாம். அப்படி நம்பி நீங்களும் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைய வேணாம். உங்களுடைய வங்கி அல்லது கூட்டுறவு சங்கத்தில் உங்களுடைய கணக்கில் உண்மையான நிலை தற்போது எப்படி இருக்குன்னு சரி பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது வெளியான அறிவிப்பில் 75,000 வரை உள்ள தகுதியான பயிர்க்கடன்களுக்கு 100% தள்ளுபடி, அதற்கு மேலே உள்ள பயிர்க்கடன்களுக்கு 35,000 வரை தள்ளுபடி என்ற தகவல் தான் முக்கியமானதாக இருக்குது. எனவே விவசாயிகள் அனைவரும் தங்களுடைய கடன் விவரங்களை ஒரு முறை சரிபார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய பெயர் தள்ளுபடி பட்டியலில் இருக்கிறதா அப்படின்றத தெரிந்து கொள்வது இன்னொரு முக்கியமான விஷயம். நீங்கள் கடன் பெற்ற கூட்டுறவு வங்கியை நேரடியாக அணுகி இது எல்லாத்தையும் சரி பார்த்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே ஹைப் பண்ணி எல்லோக்குள்ள ஸ்டார் காமிச்சா ஹைப் பண்ணி விடுங்க. இன்னுமே இந்த 75,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட கவர்மெண்ட்டை எதிர்த்து விவசாயிகள் இன்னுமே போராட்டம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை 100% அதாவது 1,00,000 ரூபாய் வரைக்கும் பெற்றிருந்தா கூட அதை நீங்கள் முழுமையாக தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. 5 ஏக்கருக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதுக்கு முழு கடன் தள்ளுபடி பண்ணுறது, 1,00,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. அதையே தான் விவசாயிகள் இப்போவும் சிறு குறு விவசாயிகள் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. இதனால இந்த வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் இதை பற்றின ஆலோசனைகள் எல்லாமே அந்த விவசாயிகளுடைய தலைவர்களோட எல்லாத்தோட ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது இன்னுமே நடத்திட்டு தான் இருக்காங்க. இது பிற்காலத்தில் எதுவும் மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அரசு ஆணைப்படி உங்களுக்கு இந்த கடன் முழுசாக தள்ளுபடி, அதாவது 1,00,000 ரூபாய் வரைக்குமே தள்ளுபடி சொல்கிறாங்களா அப்படின்றத நம்ம சேனல்லே நான் வீடியோ போடுறேன். யார் யார் தகுதியானவங்க, யார் யார் பட்டியலில் இருப்பாங்க அப்படின்றத போடுறேன். மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.